அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஞான தேடலை தொடங்கப் போகிறோம். ம் ஆமாம், இது சாதாரண தேடல் இல்ல. கண்டிப்பா. 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டித் ஜி கண்ணைய யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். அதாவது இந்த நூல் வெறும் தத்துவம் அல்ல. சரியா சொன்னீங்க. இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்மயோக ஞான சபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாடம் இது. ஆமா. இப்போது நாம் இந்த நூலின் 21ஆம் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். இந்த 21ஆம் அத்தியாயம் சூக்ஷ்ம தரிசனம் என்பதை பத்தி பேசுது. கேட்பாளரான உங்களுக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம தினமும் நம்ம மனசை எத்தனையோ சாதாரண விஷயங்களுக்காக பயன்படுத்துறோம் இல்லையா? ஆனா இதே மனசுக்குள்ள இடத்தையும் நேரத்தையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்கு. அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம் இதையெல்லாம் தாண்டி போற சக்தி. ஆமா, அதை இந்த அத்தியாயம் ரொம்ப தர்க்க ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் விளக்குது. ஒரே நேரத்துல ஒரு மனிதர் பல இடங்கள்ல இருப்பது சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்கு இது வெறும் நம்பிக்கை இல்ல, ஒரு நேரடி செய்முறை அப்படின்னு விடை தருது. எனக்கு இந்த நூலை வாசிக்கும் போது வந்த வியப்பு கொஞ்ச நெஞ்சமல்ல. ஏன்னா இது ஏதோ மலை உச்சியில யாருமே பார்க்காத குகைகள்ல நடந்த ஒரு கட்டுக்கதை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நம்ம அன்றாட வாழ்வுல நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு மத்தியில நடந்த ஒரு நிஜ சம்பவத்தோட தான் இந்த மூலக்கட்டுரையே தொடங்குது. கேட்பவர்களே, நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இது நடந்தது சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில. அந்த பர்மா வியாபாரி சம்பவம் தானே? அதேதான். அங்க வசிச்சு வந்த ஒரு பெண்மணியோட கணவர் வியாபார விஷயமா பர்மாவுக்கு செல்றாரு. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. வாரந்தோறும் தவறாமல் தன் மனைவியின் நலனை விசாரிச்சு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. சரி. ஆனா திடீர்னு ஒரு தடை. பல வாரங்களா அவர்கிட்ட இருந்து எந்த கடிதமும் வரல. இந்த பெண்மணி எத்தனையோ கடிதங்கள் எழுதியும் அங்கிருந்து எந்த பதிலும் இல்ல. ஒரு மனைவியோட தவிப்பு எப்படி இருக்கும்னு நம்மால உணர முடியும் இல்லையா? ஆமா. அந்த பதற்றத்துல தான் அந்த பெண்மணி ஒரு தீர்வை தேடி போறாங்க. அப்போ அதே சிந்தாதிரிப்பேட்டையில சிறுமண ஊரின் பிரபல மனோதத்துவ நிபுணரான தேவேந்திரநாத பண்டிதர் அப்படிங்கிறவர் வசித்து வராரு. அவர் ரொம்ப பிரபலமானவராச்சே. ஆமா. ஆசிரியர் கண்ணைய யோகி அவர்களும் அவரோட நண்பர்கள் பலரும் அந்த பண்டிதர்கிட்ட தான் மானச வித்தை அப்படிங்கிற மனதை கட்டுப்படுத்தும் கலைய பயின்றுட்டு இருந்திருக்காங்க. ஓஹோ. அந்த தவிப்புல இருந்த அம்மையார் நேரா பண்டிதர்கிட்ட தன் நிலைய விளக்குறாங்க. இங்கதான் நிகழ்வோட மிக முக்கியமான கட்டம் ஆரம்பமாகுது. என்னாச்சு? அவர் ஏதாவது குறி சொன்னாரா? அதுதான் இல்ல. பண்டிதர் எந்த யூகத்தையும் சொல்லல, கணிச்சும் சொல்லல. அவரு நேரடியாக தன்னுடைய சாதனை அறைக்குள் போறாரு. சரி. அறைக்குள் போயிட்டு உள்ள போய் ஒரு அரை மணி நேரம் அமைதியா இருக்காரு. அந்த அரை மணி நேரம் கழிச்சு வெளியே வர்ற பண்டிதர் அந்த பெண்மணிய பார்த்து மிக துல்லியமா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? உங்கள் வீட்டுக்காரர் பர்மாவில் ஒரு பெண்ணோடு குறித்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் நேரில் சென்று அவரை பார்த்து உங்கள் நிலையை எடுத்துச் சொன்னேன். அவர் இந்த வாரம் தவறாமல் கடிதம் எழுதுவதாகவும் அடுத்த வாரமே கப்பல் ஏறி நேராக வருவதாகவும் என்னிடம் சொன்னார் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. இதை மேலோட்டமாக கேட்கும் எவருக்கும் என்ன தோணும்? அந்த பெண்ணை சமாதானப்படுத்த ஏதோ ஒரு பொய்ய சொல்றாரோ அப்படின்னு தானே தோணும். எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. ஆனா அடுத்த வாரமே பர்மாவிலிருந்து அந்த கணவன் கிட்ட இருந்து கடிதம் வருது. நிஜமாவா? ஆமா. அதற்கடுத்த வாரம் கப்பல்ல அவரே நேரில் இறங்குறாரு. இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இதுக்கப்புறம் வர திருப்பம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த முழு அத்தியாயத்தோட அச்சாணி. என்ன திருப்பம் அது? கணவன் வந்த பிறகு அந்த பெண்மணி தன் கணவனை அழைத்துக்கொண்டு பண்டிதருக்கு நன்றி சொல்ல போறாங்க. அப்போ பண்டிதரை பார்த்த அந்த கணவன் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி? எங்கே ஐயா, பர்மாவில் என்னிடம் பேசிவிட்டு மயமாய் மறைந்து விட்டீர். என் மனைவியின் செய்தியைச் சொன்ன பின் உங்களை உபசரிக்கலாம் என்று நினைத்தேன். எங்கே போனீர், எப்படி போனீர் என்றே தெரியவில்லையே அப்படின்னு கேட்கிறாரு. அடடா, கேட்பவர்களே, இதை நினைத்து பாருங்கள். இது ஏதோ பண்டிதருக்கு மட்டும் தெரிஞ்ச காட்சி கிடையாது. பர்மாவில இருந்த அந்த கணவனும் பண்டிதரை நேரில் பார்த்திருக்கிறாரு, அவருடன் பேசியிருக்கிறாரு. ஆமா, 2 நபர்களும் ஒரே நேரத்துல உணர்ந்த ஒரு நேரடி அனுபவம் இது. இது இப்போ நம்ம பேசுறோமே ஹாலோகிராம் டெக்னாலஜி, அது மாதிரி இல்ல. எந்த ஒரு கருவியும் இல்லாமல் பண்டிதர் தன் மனதின் மூலமாவே கடல் கடந்து தோன்றி பேசியிருக்கிறாரு. சரியா சொன்னீங்க.
அந்த முப்பரிமாண ஒளி தோற்றம் எப்படி ஒலியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவிய செய்து ஒரு உருவத்தை உருவாக்குதோ அதே போன்ற ஒரு தத்துவம் தான் இதுலயும் இருக்கு. ஓ, ஆனா இங்க ஒளிக்கு பதிலா மனசக்தி பயன்படுது. எக்ஸாக்ட்லி. இது ஏதோ கண்கட்டு வித்தையோ மாயாஜாலமோ இல்ல. இதுக்கு பின்னால் மிக துல்லியமான ஒரு அறிவியலும் செய்முறையும் இருக்குன்னு மூலநூல் ஆழமா விளக்குது. என்ன செய்முறை அது? ஆசிரியர் இதை 2 முக்கிய விதிகளின் மூலம் விளக்குறாரு. ஒன்னு மானச சிருஷ்டி, அதாவது மனதின் மூலமான படைப்பு. மற்றொன்று சூக்ஷ்ம உடலை பிரித்தல். இந்த 2 விஷயங்களையும் நாம இணைத்து பார்த்தால்தான் இதன் முழு சூக்ஷ்மமும் விளங்கும். அதை நம்ம கண்டிப்பா உடைத்து பார்க்கணும். ஏன்னா பண்டிதர் எப்படி பர்மாவில் தோன்றினார்? பருப்பொருள் உடம்பு சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு அறைக்குள்ள இருக்கு. ஆனா அவர் உருவம் பர்மாவில் எப்படி பிரதிபலித்தது? அதான் சூக்ஷ்ம உடல் பயணம். அந்த மாய உருவம் உருவாவது எப்படி? நம்முடைய சாதாரண உடலுக்குள் இருக்கும் அந்த சூக்ஷ்ம உடலை முதலில் பிரிக்க வேண்டும் என்கிறீர்கள். அது எப்படி பயணிக்குது? காற்றில் பறந்து போகுதா? இல்ல, இது பௌதீக ரீதியான பயணம் கிடையாது. ஒரு யோகி தனது சூக்ஷ்ம உடலில் இருக்கும்போது அவர் செல்ல வேண்டிய இடத்தை, அதாவது இந்த சம்பவத்தில் அந்த பர்மா வீட்டை தன் மனத்திரையில் துல்லியமாக உருவகப்படுத்திக் கொள்கிறார். ஓகே, அந்த வீட்டை மனசுல நினைக்கிறாரு. ஆமா, அங்கே தனது சுய உருவம் இருப்பதாகவே பாவித்து மனதை குவித்து அந்த உணர்வை முழுமையாக அங்கு ஒன்ற செய்கிறார். அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துல, அதாவது பர்மாவில் உள்ள அந்த அறையில உள்ள ஆகாய அணுக்கள்ல ஒரு பெரிய அசைவு உண்டாகுது. ஆகாய அணுக்களா? இந்த ஆகாய அணுக்கள் அப்படிங்கிற வார்த்தை கேட்பதற்கு சற்று ஆச்சரியமாக இருக்கு. நாம் வெற்றிடம்னு நினைப்பது உண்மையிலே வெற்றிடம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. பண்டைய இந்திய அறிவியல் ஆகாயத்தை வெறும் காலி இடமா பார்க்கல. அது 5 பூதங்களில் ஒன்னு. அதுல கண்ணுக்கு தெரியாத அதிர்வலைகளும் நுண் அணுக்களும் நிரம்பியிருக்கு. ஓஹோ! யோகியோட அபாரமான மனசக்தி அந்த இடத்துல ஒரு இறுக்கத்தன்மையை உருவாக்குது. மனசுல என்ன உருவத்தை பாவித்தாரோ அந்த உருவமாகவே அந்த ஆகாய அணுக்கள் திரளுது. புரியுது. இதை நான் இப்படி புரிந்து கொள்ளலாமா? இப்போ சூரிய ஒளி எங்கும் பரவியிருக்கு. அதை நாம் சாதாரணமாக உணர்கிறோம். ஆனா ஒரு பூதக்கண்ணாடியை வச்சு அந்த ஒளியை ஒரே புள்ளியை குவிக்கும்போது அங்கு ஒரு அதீத வெப்பம் உருவாகி நெருப்பு பட்டுகிறது இல்லையா? அருமையான உதாரணம். அதே போல எங்கும் சிதறி கிடக்கும் ஆகாய அணுக்களை யோகியின் மனக்குவிப்பு ஒருமுகப்படுத்தும் போது அங்கே ஒரு வடிவம் உருவடுகிறது என்று சொல்லலாமா? மிக துல்லியமான விளக்கம். அந்த மனக்குவிப்பு உருவாக்குற இறுக்கம்தான் அங்கிருப்பவர்களுக்கு உண்மையான மனிதன் போலவே ஒரு தோற்றத்தை அளிக்குது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு வருது. கேட்பாளர்களுக்கும் இந்த கேள்வி கண்டிப்பாக தோணும். அணுக்கள் இறுக்கமடைந்து கண்களுக்கு தெரியுது அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா அவர் பர்மாவுல பேசினாரே, தொட்டால் ஊடுருவும் ஒரு மாய உடலால் எப்படி சத்தத்தை எழுப்ப முடியும்? அதற்கு குரல் வளை வேணுமே. அதுவும் இல்லாம பர்மாவில் இருந்த அந்த கணவர் அந்த பண்டிதரை தொட்டு பார்த்திருந்தால் என்னவாகி இருக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல்ல தொடு உணர்வை பார்ப்போம். இந்த கேள்விய மூட நூல் மிக தெளிவாக விளக்குது. அந்த கணவர் அவரை தொட்டு பார்த்திருந்தால் அவர் கை அந்த உருவத்தை ஊடுருவி செஞ்சிருக்கும். அப்படியா? ஆமா. ஏன்னா கண்களுக்கு தெரிந்தாலும் அது உண்மையான பருப்பொருள் உடல் அல்ல. அது வெறும் தோற்றத்திற்கு மட்டும் தென்படும் சூக்கும வடிவம். அதாவது வெறும் இமேஜ் மட்டும்தான். சரிதான். அந்த அணுக்களின் இறுக்கம் ஒலியை பிரதிபலித்து உருவத்தை காட்டுமே தவிர அதற்கு பௌதீக திணிவு கிடையாது. தொட்டு பார்க்க முயன்றால் உண்மை தெரிந்துவிடும் என்பதாலதான் அந்த சூக்கும உருவம் தன்னுடைய வேலையை முடித்தவுடனே மயமாய் மறைந்து விடுகிறது. ஆஹா, இப்போ புரியுது. அந்த கணவர் உபசரிக்கலாம் நினைப்பதற்குள் பண்டிதர் ஏன் அங்கிருந்து மறைந்து விட்டார் அப்படிங்கிறது இப்பதான் தெளிவாகுது. ஆமாம். தொட்டிருந்தால் அந்த மாயக்காட்சி உடைஞ்சு அவர் வெறும் சூக்கும உருவம் என்பது தெரிஞ்சு போயிருக்கும். சரி, உருவம் எப்படி தெரிந்தது என்பதை விளக்கிவிட்டீர்கள். ஆனால் அந்த சத்தம், குரல் வளை இல்லாமல் பண்டிதர் தன் செய்தியை எப்படி கடத்தினார்? இது அறிவியலையும் தாண்டிய ஒரு நுட்பமான பிரபஞ்ச விதி. மனதிற்கும் ஒலி அலைகளுக்கும் உள்ள தொடர்பை நாம் இங்க புரிந்து கொண்டனும். ஆசிரியர் இதை மிக எளிமையா விளக்குறார். எப்படி சொல்றாரு? ஒரு யோகி ஒரு தகவலைச் சொல்ல நினைத்தால் அந்த வார்த்தைகளை தன் மனத்திரையில் உருவாக்குகிறார். உதட்டால் உச்சரிக்காமல் மனதிற்குள் நினைக்கிறார். ஆனா இது சாதாரண நினைப்பல்ல. அந்த வார்த்தைகளுக்கு தன்னுடைய முழுமையான உணர்வு சக்தியை கொடுக்கிறாரு. ஓ, அந்த உணர்வு தான் அங்க வேலை செய்யுதா? ஆமா. அமைதியான ஒரு குளத்தில் கல்லை எறிந்தால் எப்படி அலைகள் வட்டமாக பரவிச் செல்லுமோ அதே போல உணர்வு சக்தியோடு எழும் அந்த மன அலைகள் நேராக ஆகாயத்தின் அணுக்களை தாக்குகின்றன. என்ன சொல்றீங்க?
அதாவது எண்ணங்களே அதிரும் சக்தியாக மாறி ஒளிய உருவாக்குதா? ஆமா, மனித மனதிற்கு குரல் வளையே தேவையில்லை, எண்ணங்களே ஒளியாக மாறும் என்பது அறிவியலையே ஒரு கணம் திரும்பி பார்க்க வைக்கும் செய்தி. உண்மைதான். அந்த மன அலைகள் ஆகாயத்தின் அணுக்களில் மோதி அவற்றில் ஒலி அலைகளை உருவாக்குது. யோகியின் மன அதிர்வுகள் அந்த இடத்தின் ஆகாய அணுக்களை அதிரச் செய்து நேரடியாக கேட்கக்கூடிய ஒலியாக மாறுது. ஆச்சரியமா இருக்கே. அது அங்குள்ளவர்களின் செவிகளில் பட்டு நிஜ மனிதன் பேசுவது போலவே கேட்கச் செய்கிறது. ஆஹா, கேட்பர்களே, இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அன்றாடம் நாம் பயன்படுத்தும் வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தைப் போல இது இருக்கு. வானொலியில் வெறும் ஒலி மட்டும் வருகிறது, தொலைக்காட்சியில் ஒலியோடு சேர்ந்து உருவமும் தெரியுது. இததானே நாம் இங்கு பார்க்கிறோம். கண்டிப்பா. நீங்கள் சொல்ற அந்த வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் மூலநூலில் 2 பழமையான பதங்களை கொண்டு விளக்கியிருக்காங்க. என்ன பதங்கள் அது? முதல் பதம் அசரீரி. ஷரீரம் என்றால் உடல், அசரீரி என்றால் உடல் இல்லாதது. யோகி தன்னுடைய சூக்கும உடலை காட்டாமல் ஆகாயத்தில் ஒலி அலைகளை மட்டும் உண்டாக்கி பிறரை கேட்கச் செய்தால் அது அசரீரி. இது நீங்கள் சொன்ன அந்த வானொலியைப் போன்றது. சூப்பர். அப்போ ரெண்டாவது? ரெண்டாவது பதம் மாயாபுருஷனின் தோற்றம். இதுல யோகி தன் சூக்கும உடலையும் கண்ணுக்கு காட்டுறாரு, அதே சமயம் ஆகாய அணுக்களை அதிரச் செய்து பேசி கேட்கவும் செய்றாரு. இது நீங்கள் சொன்ன தொலைக்காட்சியைப் போன்றது. ஓஹோ, அப்போ பண்டிதர் பர்மாவில் செய்தது இந்த மாயாபுருஷனின் தோற்றத்தைத்தான். அருமை. புராணங்கள்ல அசரேறி ஒலித்தது என்று சொல்வார்களே, அதன் உண்மையான தத்துவம் இதுதானா? கேட்கவே பிரமிப்பாக இருக்கு. உருவம், சத்தம் ரெண்டுமே மனதோட கட்டுப்பாட்டுல எப்படி செயல்படுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. ஆமா, ஆனா இது எல்லாம் கேட்கும்போது ஏதோ சிந்தாதிரிப்பேட்டையில் வாழ்ந்த ஒருவருக்கு நடந்த ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அப்படின்னு நாம் சுருக்கிவிட முடியாது. இது காலங்காலமாக நடக்கும் ஒண்ணுதானே? நிச்சயமாக. இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒருவருக்கு மட்டும் நடந்த நிகழ்வு இல்லை. பல காலகட்டங்களில் பலரால் பல்வேறு கலாச்சாரங்களில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்பதை நூலாசிரியர் வரலாற்று சான்றுகளோடு நிறுவுறார். வரலாற்று சான்றுகளா? உதாரணத்துக்கு? இந்தியாவின் மாபெரும் தத்துவஞானியான ஆதி சங்கராச்சாரியாரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அவர் மண்டனமிஸ்ரர் என்பவரோடு வாதிடும்போது இல்லற வாழ்க்கை குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஆமா, அந்த கதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ சங்கராச்சாரியார் தன் பருப்பொருள் உடலை ஒரு குகையில் பாதுகாப்பாக விட்டுவிட்டு தன் சூக்கும உடலை பிரித்து அப்போதுதான் இறந்திருந்த அமருகன் என்ற அரசனின் உடலுக்குள் புகுந்து சென்று அந்த அனுபவங்களைப் பெற்று திரும்பினார் என்று வரலாறு சொல்லுது. இது சூக்கும உடலை கட்டுப்படுத்தும் கலையோட உச்சம். பிரமிப்பா இருக்கு. இது வெறும் தத்துவவாதிகளுக்கு மட்டும் இல்ல, ஆன்மீக பெரியவர்கள் பலருக்கும் சாத்தியமா இருக்கு இல்லையா? ஆமா, வள்ளலார் என்று நாம் போற்றும் இராமலிங்க சுவாமிகளின் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கு. அவர் ஒரே சமயத்தில் பல இடங்களில் இருந்ததற்கான சான்றுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஓ, வள்ளலார் வாழ்க்கையிலுமா? சொல்லப்போனால் அவருடைய பருப்பொருள் உடலே நிழல் விழாதளவுக்கு ஒளியாக மாறியிருந்தது என்று குறிப்புகள் சொல்லுது. ஆகாய அணுக்களின் மீது ஒரு மனிதன் கொள்ளும் கட்டுப்பாட்டை இது காட்டுது. வேற எந்த குறிப்புகள் இருக்கு? அதேபோல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறிப்புகளிலும் இதற்கான சான்றுகள் இருக்கு. அவர் பூட்டப்பட்ட அறைகளுக்குள் திடீரென தோன்றியதும் நீரின் மேல் நடந்ததும் இந்த சூக்கும அறிவியலின் வெளிப்பாடுதான் அப்படின்னு ஆசிரியர் சுட்டிக்காட்டுறாரு. இலக்கியங்களிலும் இதற்கான குறிப்புகள் பரவலாக காணப்படுகிறதே. கண்டிப்பா. விக்ரமாதித்தன் கதைகளிலும் சரி, மகாபாரதம் போன்ற இத்திகாசங்களிலும் சரி, ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோன்றும் கலை மிக சாதாரணமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. தற்காலத்துல மனதை பற்றி ஆராயும் ஆராய்ச்சியாளர்களின் அனுபவ குறிப்புகளிலும் இது பலமுறை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு பெரும் திறப்பாக இருக்கு. கேட்பாளரான நீங்கள் கூட இப்போது கொஞ்சம் பின்னோக்கி யோசித்து பார்க்கலாம். உங்கள் வாழ்வில் கூட எங்கோ ஒரு இடத்துல யாரோ உங்களுக்கு தெரிந்தவர் நிற்பது போன்றோ அல்லது ஒரு அமானுஷமான குரல் உங்களை அழைப்பது போன்றோ ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கும். ஆமா, நாம் அதை ஏதோ பிரேமை என்றோ மாயத்தோற்றம் என்றோ நினைத்து கடந்திருப்போம். ஆனால் அந்த பிரேமைக்கு பின்னால் இப்படி ஒரு ஆகாய அணுக்களின் அறிவியலும் மனதின் அதிர்வலைகளும் இருக்கும் என்பதை இப்போது உங்களால் உணர முடியும். மனதின் எல்லைகளை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் இது காட்டுது. நாம் காணும் இந்த பருப்பொருள் உலகம் மட்டுமே முழுமையான உண்மை அல்ல. இதைவிட ஒரு சுவாரஸ்யமான செய்தியையும் நூலாசிரியர் நமக்கு தர்றாரு. நாம் இப்போது சூக்கும தரிசனம் பற்றியும் மாய உருவம் பற்றியும் பேசிட்டு இருக்கோம். ஆனா அடுத்ததா அவர் பரலோகம் பார்க்க வாருங்கள் அப்படின்னு ஒரு அரிய படைப்பை கொண்டு வரப்போவதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஓ,
பரலோகம் பார்க்க வாருங்கள். ஆமா, எந்த மொழியிலும் வெளிவராத ஒரு புது வடிவமாக நேருக்கு நேராக பரலோகம் இருப்பதை மெய்ப்பித்து வாசகர்களாகிய நம்மை கூட அங்கே அழைத்துச் செல்லும் ஒரு அனுபவ புத்தகமாக அது இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு இந்த தேடலை இன்னும் ஆர்வமாக்குது. அருமை. இந்த மானச யோகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அடிப்படை பாடமே அதுதான். நாம் உணரும் உலகிற்கு அப்பால் அதிர்வலைகளாலும் எண்ணங்களாலும் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சூக்கும உலகம் இருக்கு. அந்த உலகை அணுகுவதற்கான திறவுகோல் வேறு எங்கும் இல்ல, நம் மனதிற்குள்ளதான் இருக்கு. உண்மையாவே இது ஒரு சிலிர்ப்பான விஷயம்தான். நாம் இந்த ஆழ்ந்த அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நாம் கேட்ட தகவல்கள், நிகழ்வுகள், அறிவியல் விளக்கங்கள் எல்லாமே நமக்கு உணர்த்துவது ஒரே ஒற்றை உண்மையதான். ஆமா. கேட்பவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய இந்த உடல் ஒரு சிறிய அறைக்குள்ளோ அலுவலகத்திலோ முடங்கி கிடக்கலாம். அதற்கு எல்லைகள் உண்டு. ஆனா முறையான பயிற்சியும் ஆழமான சிந்தனை தெளிவும் இருந்தால் உங்கள் மனதின் வீச்சுக்கு எல்லைகளே இல்லை. மிக சரியான வார்த்தைகள். கால்களால் நடக்காமலேயே கண்டங்களை தாண்டி செல்லக்கூடிய ஆற்றல் நம் மனதிற்கு இருக்கும்போது, நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எவ்வளவு கற்பனை சுவர்களை நம்மை சுற்றி எழுப்பி வைத்திருக்கிறோம். அந்த மனச்சிறையை உடைத்து எல்லையற்ற சாத்தியங்களை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது வல்லவா? இந்த சிந்தனையோடு இன்றைய தேடலை நாம் நிறைவு செய்வோம். வணக்கம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.